என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, குறிப்பிட்டு ஒரு 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 வார காலமாகவே உன்னுடைய மனதில் ஏதோ ஒரு குழப்பம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. உன்னால் அது என்னவென்று யோகிக்க முடியவில்லை. முன்பெல்லாம் எப்பொழுதாவது இது போல் அமர்ந்திருப்பாய். ஆனால் இப்பொழுது நான் பார்க்கிறேன், ஒரு வார காலமாகவே என்ன கவலை என்று யோசிக்க முடியாமல் ஆயிரம் விஷயத்தை போட்டு மனதுக்குள் நீ மிக 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 கவலையோடு அமர்ந்திருக்கிறாய். வீட்டில் வேலை செய்கிறாய், பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்கிறாய், வீட்டில் இருப்பவர்களுக்கு எல்லாம் செய்கிறாய், தூங்குகிறாய், சாப்பிடுகிறாய். ஆனால் உன்னால் ஒரு நிலையான மனதை வைத்துக்கொள்ள முடியாமல் கவலையோடு இருக்கிறாய். கோவிலுக்கு போனாலும் இதே மாதிரியான யோசனை. என்னை பார்க்க வந்தாலும் கண்ணீரை சிந்துகிறாய். வெளியில் தெரியாத அளவுக்கு உன்னுடைய மனதை, உன்னுடைய நிலையை நீ கட்டுப்படுத்தி உன் உள்ளுக்குள்ளேயே, மனதுக்குள்ளேயே அழுது கொண்டு இருக்கிறாய். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்கிறாய். காரணம் என்னவென்று நான் அறிவேன். ஆனால் நீயோ காரணம் அறிந்தும் அறியாமலும் இருக்கிறாய். யாராவது வெளிப்படையாக சிலரிடம் பேசலாம் என்றால் அவர்கள் ஏதாவது நினைத்து விடுவார்களோ என்ற ஒரு நிலைமையிலும் இருக்கிறார். வீட்டில் இருப்பவரிடமும் சொல்ல முடியவில்லை. சொன்னால் ஏதாவது சொல்வார்களோ. வெளியில் நண்பன் என்றும் சொல்லவில்லை. அவன் நின்று ஆறுதல் வார்த்தை சொல்லிவிட்டு ஏதோ ஒரு நாள் நமக்கு தேவையில்லாத விஷயத்தை செய்து விடுவானோ என்ற ஒரு எண்ணம். உன்னுடைய மனநிலைமையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. உன்னுடைய சூழ்நிலை இப்பொழுது சரியில்லை என்பதும் எனக்கு தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயமும் நல்ல விதமாக நடக்கவே இல்லை. எல்லாமே எதிர்மறையாகவே நடந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் இப்பொழுது உன்னுடைய இருக்கும் மிகப்பெரிய குழப்பம். மனநிலைமையும் சரியில்லை, குடும்பத்தில் இருக்கும் சூழ்நிலையும் சரியில்லை. எல்லாமே எதிராகவே நடக்கிறது. அதனால் என்ன செய்வது என்றே தவித்து கொண்டு இருக்கிறாய். தங்கமே, உன்னுடைய கண்ணீரை துடைக்க வந்த இந்த சாய் நிச்சயமாக நிரந்தரமாக உன்னுடைய கண்ணிலிருந்து தண்ணீரே வராமல், அதாவது கவலை என்ற ஒரு கண்ணீரையே நீ சிந்த விடாமல் நான் உன்னை பாதுகாக்கத்தான் வந்துள்ளேன். ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு இருக்கும் உனக்கு ஒரு தீர்வை நான் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கஷ்டப்பட்டு விட்டாய், கவலைப்பட்டு விட்டாய். உன்னுடைய வாழ்க்கையில் ஆசைப்பட்டது இன்னும் கிடைக்கவில்லையே என்ற கவலைகளும் இருக்கிறது. நிச்சயமாக கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் ராஜயோகம். நான் சொல்வதை பொறுமையாக கேள். எடுத்தவுடன் என்ன சாய் ராஜயோகம் என்று சொல்கிறார் என்று நினைக்காதே. சாய் சொன்னால் அது சரியாகத்தானே இருக்கும். நான் சொல்வதை முழுமையாக கேள், எல்லாம் உனக்கு புரிய வரும். உன்னுடைய வாழ்க்கையில் ராஜயோகம் வந்துவிட்டது. இருட்டாக இருந்த காலமானது வெளிச்சமாக மாறிவிட்டது. இனிமேல் நீ துவங்கும் ஒவ்வொரு காலகட்டமும் மிக அற்புதமாகத்தான் இருக்குமே தவிர எந்த ஒரு இடத்திலும் உனக்கு எந்த ஒரு விஷயமும் துன்பமாக இருக்காது. நீ இன்று இரவு இதை மட்டும் செய்துவிட்டு தூங்கு. நாளை காலை நிச்சயமாக பல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் கிடைக்கும். இது நான் பேச்சுக்காக சொல்கிறேன், உன்னுடைய ஆறுதலுக்காக சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள். சில சூட்சமமான விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டிற்குள் நேர்மறையான ஆற்றல்கள் உருவாகும். அதனால் உங்களுடைய மனதிலும் உருவாகும். குடும்பத்தில் நிம்மதி இல்லை. சொல்லப்போனால் வீட்டில் விசேஷம் செய்வதற்கு கூட பணமில்லை. எப்படியாவது மேலே வந்துவிடுவோம் என்று ஒரு முயற்சி. ஆனால் எந்த ஒரு முயற்சியும் இன்னும் உனக்கு கை கொடுக்கவில்லை. சோதனைகளான இன்று காலகட்டம் நிச்சயமாக ஒரு நாள் சாதனையாக மாறும். சோதனையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் உனக்கு நிச்சயமாக இந்த சாய் சாதனையை புரியும் அளவுக்கு பல மாற்றத்தை கொடுப்பேன். கண்களை நன்றாக திறந்து பார். காலை விடிந்திருக்கும் பொழுது நீ என்ன நினைப்பா? எப்படி இருந்தாலும் இரவு வந்துவிடும் என்று. இரவு வந்த பிறகு எப்படி நீ பார்ப்பாய்? நிச்சயமாக நாளை விடியல் வந்துவிடும் என்று. இது போலத்தான் தங்கமே வாழ்க்கையை நம்ப வேண்டும். ஆனால் அதிகமாக நீ தனிமையில் உட்கார்ந்து அழுகிறாய். யாரும் பார்க்காத பொழுது கண்ணீரை சிந்துகிறாய். மன உளைச்சலில் இருக்கிறாய். இப்பொழுது கூட மன உளைச்சலில் தான் இவ்வளவு விஷயத்தையுமே, நான் பேசும் விஷயத்தையுமே கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். நீ கவலைப்படும் பொழுது நான் மட்டும் இப்படி சந்தோஷமாக இருப்பேன்? நானும் சந்தோஷமாக இல்லை. உன் வீட்டில் நான் இருக்கிறேன். அது நீ உனக்கே தெரியும்.
சாயாகிய நான் உன் வீட்டில் இருக்கிறேன். ஆனால் நிம்மதியாக இல்லை. ஏனென்றால் உன்னுடைய மன வருத்தத்தை பார்த்து நான் கஷ்டத்தோடு தான் இருக்கிறேன். என்று உன்னுடைய வாழ்க்கை மாறுமோ, எப்பொழுது என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை மாறுமோ, அப்பொழுது இந்த சாயம் சந்தோஷமாக்கி விடுவேன். அதற்காகத்தான் தீவிரமான வேலையில் இறங்கி இருக்கிறேன். சீக்கிரமாக உன்னுடைய வாழ்வில் எல்லா மாற்றமும் கிடைத்திடும். எதுவும் உன் வாழ்க்கையில் நிலை இல்லாதது என்று நினைக்காதே. நான் நிலையானவன். நீ எங்கு சென்றாலும், நீ என்ன விஷயம் செய்தாலும் அனைத்திற்கும் நிலையாக உனக்கு நான் உதவியாக இருப்பேன். நல்ல மாற்றத்தையும் சகல ஐஸ்வர்யத்தையும் உனக்காக நான் என்றுமே கொடுப்பேன். ஒரு விஷயத்தை இன்று இரவு தூங்குவதற்கு முன்பு கட்டாயமாக செய்துவிட்டு தூங்கு. பெரிய விஷயமெல்லாம் அல்ல. இப்பொழுது இருக்கும் இந்த குழப்பங்கள் தீர வேண்டும். வீட்டில் எதிர்மறையான விஷயங்கள் போய் நேர்மறையான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றால் இன்று இந்த விஷயத்தை செய்துவிட்டு தூங்கு. இன்று நீ செய்ய ஆரம்பித்தால் தொடர்ந்து செய்ய ஆரம்பிப்பாய். ஏனென்றால் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நீ செய்ய போகும் விஷயத்தினால் கிடைக்கும். என்னவென்று சொல்கிறேன், ஞாபகம் வைத்துக்கொள். ஒரு அகல் விளக்கில் ஒற்றப்படையில் கிராம்பை எடுத்து போடு. ஒற்றப்படையில் தான் அந்த கிராம்புகள் இருக்க வேண்டும். ஒரு மண் விளக்கில் அகலில் ஒற்றப்படையில் கிராம்புகளை எடுத்து அதில் போட்டு ஒரே ஒரு சூடத்தை எடுத்து அந்த கிராம்பின் மீது வைத்து அதை எரிய விடு. அதை ஏற்றும் பொழுது அதிலிருந்து வரும் நறுமணமானது இரவு முழுவதும் உன் வீட்டிற்குள் இருக்கும். அதை சுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் பிறகும். அது மட்டுமல்லாமல் உன் வீட்டில் எதிர்மறையான எண்ணங்கள் போய் நேர்மறையான எண்ணங்களும் விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். மறுபடியும் உனக்காகத்தான் சொல்கிறேன், காதில் வாங்கிக்கொள். மண் அகல் விளக்கு எடுத்து அதில் ஒற்றப்படையில் கிராம்புகளை போட்டு அதில் ஒரே ஒரு கற்பூரத்தை வைத்து அதை ஏற்றி அதை ஓரமாக வைத்துவிடு. இது நீ தூங்குவதற்கு முன்பு செய்ய வேண்டும். அந்த கற்பூரமானது நின்ற பிறகு நீ தூங்க செல்லலாம். சரியா? அதை நன்றாக ஒரு இடத்தில் வைத்து ஏற்றி அந்த கற்பூரம் அணையும் வரைக்கும் முழித்திரு. அணைந்த பிறகு நீ தூங்க செல்லலாம். அதை அப்படியே இருக்கட்டும். நீ அதை எதுவுமே எடுக்க வேண்டாம். அணைந்த பிறகு நீ பாட்டிக்கு தூங்க செல். அதை காலையில் எழுந்து அதை நீ தூக்கி எறிந்து விடலாம். ஆனால் அந்த நறுமணமானது இரவு முழுவதும் உன்னுடைய வீட்டில் இருக்கும் தேவையே இல்லாத, அதாவது எதிர்மறையான விஷயங்களை தூக்கி எறிந்துவிட்டு நேர்மறையான விஷயங்களையும் எண்ணங்களையும் கொண்டு வைக்கும். உன் மனதில் இருக்கும் குழப்பங்களையும் நீ செய்யும் இந்த விஷயங்கள் நிச்சயமாக மனதில் நினைக்கும் விஷயத்தையும் மிக மிக நல்ல எண்ணத்தை உருவாக்கி தரும். பல மாற்றங்கள் நடக்கும். நிச்சயமாக நீ செய்து பார். நல்ல எண்ணங்கள் ஒரு வீட்டில் இருந்தாலே செல்வங்களும் வரும். அது மட்டுமல்லாமல் உடலும் ஆரோக்கியமும் எப்பொழுதும் நிலையானதாக இருக்கும். நம்புங்கள். செய்த பிறகு உங்களுக்கு ஒரு நாள் செய்த பிறகே அடுத்தடுத்து என்னென்ன நடக்கிறது என்பது உங்களுக்கே தெரிய ஆரம்பித்துவிடும். காலம் முழுவதும் உங்களுக்கு துணையாகவும் உங்களுக்கு பாதுகாப்பாகவும் நான் இருப்பேன். எல்லா வழியிலும் உனக்கு துணை உண்டு. அது இந்த சாய்தான். இந்த சாயை நம்பி வந்த யாரும் வீண் போவது கிடையாது. சாயை நம்பி வந்த அனைவருக்கும் நல்ல வழி பிறக்கும். சந்தோஷமாக இருங்கள். எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.